அன்பிற்கினியவர்களே, நலம்தானே? இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் பார்க்கவிருப்பது விதியை மாற்றுமா மலர் மருந்துகள் என்பதை குறித்து. நம்ம நம்மளோட லட்சியமாக 2030க்குள் 10,00,000 தமிழக மகிழ்வான குடும்பங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதை நோக்கி நம்ம செல்றதுக்கு உங்களுடைய உதவியாக நீங்கள் மலர் மருந்துகளை நன்கு கற்று தேர்ந்து கொண்டு நீங்கள் அனைவருக்கும் எடுத்து செல்லும்போது தான் இந்த லட்சியம் நிறைவேறும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மலர் மருத்துவத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. பூங்காவனம் ஐயா இயற்றிய 4 புத்தகங்கள் இருக்கின்றன. அதை வாங்கி படித்து பயன்பெறலாம். ஜோதிடமும் மலர் மருத்துவம்னு ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. சான்றிதழ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஎஸ்எஸ் வழங்கும் நல்ல சான்றிதழுடன், மலர் மருத்துவ சான்றிதழுடன் ஒரு வருட டிப்ளமா வகுப்பு நடைபெற்று வருகிறது. அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். பூங்காவனம் ஐயா புத்தகங்களையும் படித்து நீங்கள் உங்களுடைய அறிவை மென்மேலும் விருத்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா பல விதமான காணொளிகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. பல டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் அதிலெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நடைபெறுமான்னு யாரும் சோதித்து பார்த்து சொல்கிற மாதிரி நமக்கு தெரியலை. அதனால் நீங்கள் உங்களுடைய நடைமுறை அறிவை நீங்கள் தான் வளர்த்துக்கிடணும். அதுக்கு புத்தகங்களை படித்து பலருக்கு மருந்துகளை கொடுத்து பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். அல்லது நீங்களாக மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம காணொளிக்குள் போகலாம். பலருக்கு, அதாவது இந்த மலர் மருத்துவத்தை கற்று தேர்ந்தவர்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்க முடியாத விஷயம் அதை நடத்தி காட்டுமா, அல்லது நம்மளோட விதி இதுதான், அந்த விதியை மாற்றுமா மலர் மருந்துகள் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு சந்தேகம். எப்படிங்க நடக்காத விஷயம் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, நம்ம விதியிலேயே இல்லை நடக்க வேண்டியது அப்படின்னா அந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மலர் மருந்துகள் உங்களோட விதியை மாற்றுமா அப்படிங்கிற கேள்வி தான் நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ நம்ம அதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னா, மலர் மருந்துகள் உங்களுக்கு விதியை மாற்றுமா மாற்றாதாங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பல அறிஞர்கள் கூறிய பழமொழிகள் அல்லது நமக்கு முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு பொருளை நம்ம கீழே தவற விடுறோம். கீழே தவற விட்டது என்ன நினைப்போம், என்னடா இது கீழே விழுந்துருச்சு, ஒரு கண்ணாடி கிளாஸோ அல்லது ஒரு சாவியோ கீழே போடுறோம். கீழே போட்டதும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழி வந்ததில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பெரியவங்க இருந்தால் என்ன சொல்லுவாங்க, கீழே விழுந்தது நல்லதுக்கு தான்ப்பா அப்படிம்பாங்க. அதாவது நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு விஷயம் கீழே விழுந்து கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருக்கலாம் அல்லது சாவி கீழே விழுந்திருக்கலாம், நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அதை கீழே விழுந்த தவறுனா நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தவறிட்டால் அது அபசகுனமாக நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனம் என்னடா இன்றைக்கி நாள் விளங்காது போல் இப்படியெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் தவறுனா நல்லதுப்பா, கீழே விழுந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி பழகியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எப்படி நடக்கிறது என்பதை பற்றிய விஷயமே தேவையில்லை. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த விஷயத்துக்கு நீங்கள் எப்படி பதில் எதிர்வினை ஆற்றுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட விஷயம் இருக்குது. அதாவது 1 கோடி ரூபா லாட்ரி டிக்கெட்டில் பரிசு விழுந்தாலும் 10 கோடி விழுகலையே அப்படின்னு ஏமாற்றமாக புலம்பிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. 100 ரூபா லாட்ரி சீட்டில் விழுந்தாலும் அல்லது 100 ரூபா கீழே கிடந்து எடுத்தால் கூட அதை நமக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ நம்மளோட மனோபாவம் தான் முக்கியம் இதில் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்தாலும் அந்த விஷயம் நமக்கு நல்லதுக்காக வேண்டி தான் நடக்குது. ஜேம்ஸ் ஆலன், நம்ம எட்வர்ட் பேட்ச் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்தாலும் அந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நடக்குது. உங்களை உங்கள் வாழ்வில் அடுத்த இடத்துக்கு நோக்கி நகட்டுவதற்காகத்தான், அதுக்கு மேலே அப்பர் கிரேடுக்கு போகிறதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு ஜேம்ஸ் ஆலன்லாம் சொல்கிறார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது நமக்கு நல்லதுக்கு தான்.
ஒன்று. 2வது வந்து இந்த உலகத்தில் நம்ம பேப்பரை பார்க்குறோம், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கான்னா நடக்கல. நம்ம சும்மா பேப்பரை பார்த்துட்டு போயிடுறோம். நம்ம வீட்டில் அந்த விஷயம் நடந்துச்சுன்னா தான் அது நம்ம மேலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான சம்பவங்கள், அந்த பேப்பரில் வர மாதிரியான சம்பவங்கள் எல்லாருக்குமே நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிகழாது. சிலருக்கு தான் நிகழும். நம்மளுக்கெல்லாம் நிகழாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ, அது மட்டும் தான் நமக்கு நடக்கும். அதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ அந்த விஷயம் நமக்கு நன்மைக்காகத்தான் நடக்குது. இது ஒரு விஷயம். இப்போ நன்மைக்காகவே நடக்குதுக்கு தான் மலர் மருந்து போடணுமாங்கிறதுக்கு போகல நான். இது நம்மளோட மனோபாவம். அப்போ வந்து நம்ம வந்து நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும், இப்போ மகிழ்ச்சியான விஷயம் நடந்தாலும் அதில் சோகப்படுறவங்க இருக்காங்க. சோகமான விஷயம் நடந்தால் கூட அதில் நன்மை கருதுகிறவங்க இருக்காங்க. அப்போ நமக்கு எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயத்துக்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம், நாம் எப்படி அந்த விஷயத்தை உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ ரைட்டா? சரிங்க, அதுக்கும் மலர் மருந்துகளுக்கும் என்னங்க வித்தியாசம், சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர் மருந்துகள் உங்களுக்கு என்ன சொல்லி தருது, என்ன உங்களுக்கு நடத்தையை மாற்றுதுன்னா, உங்களுக்கு நிகழப்போகும் விஷயங்களை அது மாற்றுவதில்லை, உங்களுடைய விதியை அது மாற்றுவதில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? உங்களுக்கு நிகழக்கூடிய விஷயங்கள் இப்படி நிகழணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அது மாற்றாது. இப்போ நீங்கள் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த தொழிலில் உங்களுக்கு ரூ. 1,00,000 நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னா, மலர் மருந்துகளை எடுத்துக்கிட்டால் அந்த விஷயத்தை மாற்றிடுமா அப்படின்னா அப்படி மாற்றாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி நஷ்டப்பட்டவர்களோட கதையை நீங்கள் படிக்க சொல்லும், அந்த மாதிரியான அனுபவங்களை பிறரிடமிருந்து தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நஷ்டங்களை குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய மனோபாவத்தை பொறுத்து அந்த நஷ்டத்தை குறைத்து கொள்வீர்கள். 1. 2வது, அப்படியே ஒரு நஷ்டம் நிகழ்ந்தாலும் இந்த நஷ்டத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எப்படி முன்னேறுறது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படின்னு பார்ப்பீங்க. மலர் மருந்துகளை போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நஷ்டம் நிகழ்ந்துருச்சுன்னா அந்த நஷ்டத்துலேருந்து நம்ம ஒரு வேல்யூபிளான லெசனை கற்றுருக்கோம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது தான் நீங்கள் ரூ. 1,00,000 நஷ்டப்பட நேரிடும் தொழிலில் இருக்கிறவங்க. அப்போ ஒரு வேல்யூபிளான லெசனை நீங்கள் வந்து நீங்கள் அந்த 1,00,000 போயிடுச்சேங்கிறதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த லெசனை நீங்கள் கற்றுக்கிட மாட்டீங்க, அந்த பாடத்தை நீங்கள் படிப்பினையை கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதற்கு பதிலாக மலர் மருந்துகள் உங்களை அந்த படிப்பினையை கற்றுக்கொள்ள தூண்டும். அந்த படிப்பினையின் காரணமாக நீங்கள் பல கோடிகளை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு வழி அமைத்து கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அதை விட்டுட்டு உங்களோட விதியை அது மாற்றாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரபல ஜோதிடர் ஒரு தடவை சொன்னார், ஒரு விஷயம் ஒரு ஆக்சிடெண்ட் ஒருத்தருக்கு நடக்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரோ, இந்த புண்ணியத்துக்காக தர்ம செயல்கள் செய்கிறதோ அல்லது வந்து நிறைய தான தர்மங்கள் கொடுக்கறது, அந்த மாதிரி அதாவது யாகங்கள் நடத்துறது, இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஜோசியர் சொல்லிட்டாருங்க, சனி பிரீதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் செய்வாங்க. அதனால உங்களுடைய விதி பலன் மாறாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கு செய்கிறீர்களோ அதை பொறுத்து, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா, ஒரு கார் வந்து உங்கள் கார் மேலே இடிக்கணும்னு இருந்துச்சுன்னா, அந்த கார் வந்து லைட்டாக வச்சும் உரசிக்கிட்டு போயிடும் உங்களை. அதாவது அந்த இன்சிடெண்ட் நடக்கும், ஆனால் அதோட பலன் வந்து உங்களுக்கு மிக பெருசாக தெரியாது. அப்போ அப்படின்னு அவர் சொன்னார், அந்த ஜோதிடர் சொன்னார். அதை போல் மலர் மருந்துகள் வந்து உங்களுக்கு எப்படி பயனை கொடுக்கும்னா, அந்த அனுபவமானது உங்களது மனதை பாதிக்காமல், உங்களது சூழ்நிலையை பாதிக்காமல், உங்களது வாழ்வை பாதிக்காமல் உங்களை பாதுகாக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நடக்க வேண்டிய செயல்களை மாற்றுமா என்றால், நடக்க வேண்டிய செயல்களின் அளவை குறைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அனுமானம் தான். ஆனால் கண்டிப்பாக என்ன நடக்கும்னா, நடந்த செயலைக்கு நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோம் மற்றும் நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம். சோர்ந்து போய் உக்காந்துராமல் எப்படி ஸ்ப்ரிங்கு தரையில் அடித்த மாதிரி மறுபடி துள்ளி எழுந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். நிறைய தொழிலதிபர்கள் பார்த்திங்கன்னா, முதல் முயற்சி தோல்வியில் பல தொழில்கள் முடங்கியிருக்கு. ஆனால் வெற்றிகரமாக தொழில் நடத்துகிறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா, தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு தான் அதிலிருந்து தான் மேலே போவாங்க. நீங்கள் நல்லா பலரோட சரித்திரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராபர்ட் கியோசாகி போன்ற ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இப்போ சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பல விஷயங்களில் தோல்வியை சந்திக்க தான் உங்களுக்கு வந்து நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க.
புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டியுமே நம்ம சொன்னதை ஷார்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மலர் மருந்துகள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகளை மாற்றுமா என்றால் மாற்றாது. அவ்வாறு நடந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்கிறீர்கள் என்பதை மாற்றும். அப்படி நீங்கள் நல்ல விதமாக உணர்ந்து கொண்டு அதற்கு நல்ல விதமாக எதிர்வினை ஆற்றுமாறு உங்களை மாற்றும். நீங்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு நடக்கும் சம்பவத்தை என்பதையும் அதற்கு நீங்கள் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் என்பதையும் கண்டிப்பாக மலர் மருந்துகள் மாற்றும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு 12Bன்னு ஒரு படம் வந்துச்சு. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு இன்சிடெண்ட் இப்படி நடந்தால் இந்த மாதிரி ஆகும், இப்படி நடந்தால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு 2 விதமான சிச்சுவேஷனை அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒரு பஸ்ஸை தவற விட்டுருவார். தவற விட்டால் என்ன நடக்கும், தவற விடலைன்னா வேலைக்கு போய் இன்டர்வியூக்கு போய் வேலைக்கு போய் என்ன நடக்கும், தவற விடலைன்னா தவற விட்டுட்டாருன்னா வேலைக்கு அந்த இன்டர்வியூக்கு போகாமல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதை போல் நீங்கள் எதிர்வினை ஆற்றுவதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அடுத்த கட்ட விதி, அதாவது முதல் விதி உங்களுக்கு இப்படி நடக்கணும்னு இருக்குது, தொழில் தோல்வின்னு இருக்குது. தொழில் தோல்வியால் நீங்கள் கடையை மூடிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக மலர் மருந்துகள் உங்களை அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு மறுபடி தொழிலில் மேலோங்க செய்யும்போது உங்களோட அடுத்த கட்ட விதியானது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ விதிங்கிறது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், ஒரு ரிஜிடான ஒன்று கிடையாது. அதாவது இப்படித்தான் அப்படின்னு கிடையாது. ஒரு சம்பவத்தை நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஆள் இருக்கேன், ஒரு கோபத்தில் ஒருத்தர் மேலே கோவப்படுறேன், அவனை மன்னித்து விட்டுட்டு போயிட்டான்னா அவனோட அன்றாட வாழ்க்கை எப்பயும் போல் போகும். கோபத்தினால அவனை கொலை பண்ணிடுறான்னு வச்சுக்கிடுவோம். அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போகணும், நிறைய வேலைகள் இருக்குது, அதனால அவன் குடும்பத்தில் மாற்றங்கள் நடந்துடும். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ உங்களோட விதி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து. அப்போ மலர் மருந்துகள் விதியை மாற்றுமா அப்படின்னா மாற்றவும் கூடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்போ ஃபஸ்ட்டு பேஸில் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் எப்படி உணர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறத மாற்றும். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மாற்றும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட விதியை மாற்றும். ஆகவே மலர் மருந்துகள் உங்களுடைய விதியை மாற்றும் என்பதுடன் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிடலாம். நீங்கள் இதை போன்ற பல விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சியில் தெரிஞ்சதை இனி வருங்காலங்களில் நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். நீங்கள் இந்த காணொலிகளை பார்த்து நன்கு கற்று தேர்ந்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலிகளை பகிருங்கள். எல்லாருக்கும், எல்லா மனிதர்களும் நல்லா இருந்தால் தான் நீங்களும் நல்லா இருக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை மனசில் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். வாழ்க மகிழ்வுடன்.